வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஆக்சுவலி இருக்கிற ப்ரெஸ் மீட்க்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டைமை வந்து எங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு. அலப்பற கலப்புறம் அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து சாங் வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த மூவி. ஸோ எல்லாமே வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அசார் டைரக்டர் தான் வந்து பேசினாங்க. ஜாலியாக ஃபன்னோட ஸ்டோரி தான். ஷூட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரி வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு போகும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். மியூசிக் டைரக்டராக ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் ஆன படம் வந்துட்டு அலப்பற கலப்புறம் ஆக்சுவலி. அண்ட் இதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிரியா செட் லைக் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக லைக் நிறையா கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி லைக் ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். அண்ட் மியூசிக் வைஸ் லைக் சிச்சுவேஷன்ஸுமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லவ், அதுக்கப்புறம் மிக்சட் எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் சாங் மாதிரி லைக் மிக்சடாக அசார் நான் வந்து எல்லா லைக் எமோஷன்ஸுமே ஸ்கிரிப்டில் இன்வால்வ் பண்ணி ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அவரோட ரொம்ப லைக் ஒரு மாதிரி லைக் என்தூசியாஸ்டிக்காக ஹாப்பியாக மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அசார்னா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மூவி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக பெரிய அளவில் வரும் ஷுவராக. அண்ட் அதில் வந்து மியூசிக்கில் என்னோடய பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் பார்த்து லைக் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அலப்பற கலப்புறம் பேரே விஷயத்த சொல்லிடும். பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம். யார் ஸ்கூல் பையன், யார் காலேஜ் பையன், யார் ஆஃபீஸு கட்டடிச்சிட்டு வந்திருக்காங்க எதுவுமே தெரியல. அசார் வந்தார் ஒரு நாள், வந்துட்டு அண்ணன் படம் பண்ணுறேன்னு அப்படின்னாரு. சரிப்பா கதை என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படி. சரிப்பா எத்தனை நாள் ஷூட்டிங்? இவ்வளோ நாள் தானே. எப்படிப்பா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. சரி போனோம். எது ராத்திரி எது பகல் அதுன்னு தெரில. கிடைக்கிற நேரத்தில் தூங்கினோம், கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டோம். படம் ஆனால் உண்மையிலே அலப்பறையாக போச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்றைய சினிமா சூழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையாக ஆனால் ஒரு விஷயமுள்ள படம் தான் சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக நாங்களும் அதுக்கு உழைச்சிருக்கோம். அசாரும் அதுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காரு. இந்த படம் வெற்றியடைய உங்களோட சப்போர்ட் வேணும். எல்லாருக்கும் காலை இனிய பொழுது வாழ்த்துக்கள். Thank you for giving this opportunity, Azhar sir, and producer Priya and director. Thank you so much sir. இந்த ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸ்டோரி கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அலப்பற கலப்புறம்னு அந்த ஸ்டோரி சொல்லும் போதே மூவி ஷூட் ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி தான் அலப்பற கலப்பிட்டு தான் இருந்தோம். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அதை சொல்லிலாம் எங்களுக்கு புரிய வைக்க முடியல. ஊடக நண்பர்களும் புது படங்களை நிறைய வரவேற்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அண்ட் முகேஷ் பற்றி சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில் நானும் அவனும் மீட் பண்ணி பேசும்போது, என் படம் பண்ணால் நீ ஒர்க் பண்ணுவேன், உன் படம் பண்ணால் நான் ஒர்க் பண்ணுவேன்னு பேசி வச்சுக்கிட்டது தான். எனக்கு அவனோட ஃபஸ்ட்டு படம் விடுதலை மாற்றம் பூஜையில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதுலேயும் அவனோட சப்போர்ட் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே அவன் கூட பின்னாடி நின்றுருக்கான். அவனும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கான், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். எனக்காவது போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களையும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். புதுசாக வர எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க? புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குவேன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்காய் உடச்சா தானே உள்ளே அழுகி இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும். உடைக்காமலே நல்ல தேங்காய் இல்லைன்னு தூக்கி போட்டுறீங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் சக்ஸஸ் தானே வரும் சார் எப்பயுமே. அதான் உங்கள் டீம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணார். இப்போ இந்த படமும் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களோட விடுதலை மாற்றமுக்கும் அலப்பறை கலப்புறம் எல்லாமே
சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லாரும், பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும். அதை கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்கள் இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி அடுத்தடுத்த நிறைய டைரக்டர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அளப்பறைய கலப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிகிட்டே என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்குறோம். எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்புற கிளப்புறம் டீமுக்கு வந்து என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் வந்து தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டைகள் உள்ள அலப்புறையை கிளப்பணும். ஆமாம், அதனால் அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் வந்து அவரும் ஏன்டா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி ஸ்ரீதர் மூலமாக, அண்ணாச்சி ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னால, அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் கவலைப்படாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்திற்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குனருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தி நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம், அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம், இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்கு, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதுலேயே அந்த படத்தில் ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில். அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனரே இப்போ இந்த பூஜைக்காக இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை பாராட்டுகிற பார்க்கும்போது, ஒரு வலிமையான சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் எந்த படங்களும் சூப்பராக கொண்டு போய் திரையரங்கில் சேர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்த முடியும்ன்றது தான் அந்த வரிகளை உருவாக்கியிருக்கும். அதுபோல் எல்லாருமே சினிமாவில் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது எந்த சங்கமாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியும், எந்த டெக்னீஷியனாலும் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவருடைய கையில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தை பார்க்கும்போது மொத்த கலர்ஃபுல்லாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாரு, ஒரு மூஞ்சில் கூட சோகம் இருக்காது, எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அப்படியும் ஒரு ஸ்டில் பார்த்துருங்க. இங்கே பாருங்க, இந்த டைரக்டருடைய கனவுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொடி பார்த்துருப்பீங்க, அந்த கொடியில் இருக்கிற கலர் பாருங்க. நீ ஃபயராக தான் பார்க்குறீங்க. அவர் நெஞ்சுக்குள்ள எரியிற அந்த வலியை வந்து
ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நானும் ஜெயிச்சிருவேன், சினிமாவில் ஒரு வெற்றிடத்தை என்னால் கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் வரவங்க தான் இந்த சினிமாவை பாதுகாத்துட்டும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. 10 பேர் 20 பேர்லாம் சினிமாவில் இருக்கிற 10 திரையரங்கு வச்சிருக்கோம்லாம் இந்த சினிமாவை காப்பாற்றலை. நான் தான் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறவங்க காப்பாற்றலை. இன்னைக்கு இருக்க சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் பண்ணுறவங்களாம் யாரும் காப்பாற்றலை. 10 நடிகலாம் சினிமா இங்கே வந்து இருக்கிறது யார் தெரியுமா? இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க மொத்த பேரும் தான். இங்கே ப்ரெஸ்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, இதுலேயே ஒரு பிரிவினை இருக்குது. காரணம், பெரிய சேனல் சின்ன சேனல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த சினிமாவையும் வழி நடத்துவது ஒரு போராட்ட குணம் படைத்த எந்த துறையாக இருந்தாலும் அவங்க தான் தமிழ் சினிமாவை வழி நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு, அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நடிச்சிருக்க இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்க ஒரு நடிகன் இந்த கதையை கேட்டு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பூஜையிலேயே ஒரு 2 கோடி ரூபாய் வித்திருப்பார். இப்போ இந்த டைட்டில் விடுதலை மாற்றம் டைட்டில் மட்டும் இருக்கு. எத்தனை பேருக்கிட்ட முதல் படத்துக்கு கதை சொல்றதுக்காக எத்தனை மிடில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட, பெரிய ஆர்டிஸ்டே விட்டுருங்க, எந்த ஆர்டிஸ்டுமே இன்னைக்கு வியாபாரம் கிடையாது சொல்லிக்கலாம். இப்போ இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மிடில் இருக்க 7 ஸ்டாருக்கும் படம் பண்ணுறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் சரியாக ரெடி ஆகலை. காரணம், எந்த படத்துக்கும் பிஸ்னஸ் கிடையாது. சிறு படத்துக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் இருக்கு. இங்கே தான் சங்கத்தினுடைய ஒற்றுமை தேவைப்படுது. இந்த இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்கிற அந்த ஹீரோவை கதை கேட்டிருந்தாங்கன்னா அவர் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டர் ஆயிருப்பார். குறைஞ்சது ஒரு ஹீரோ ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, விரக்தியில் தூக்கி போடுவாங்க, இன்னொரு ஹீரோ கிட்ட போவாங்க, இன்னொரு ஹீரோ, அப்படி போய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களாம் வேணாம், இந்த கதையை வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையில் வரவங்க தான் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இருக்கிறாங்க. சினிமாவில் எவ்வளோ கலைஞரை உருவாக்கி உள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர், 1-2 லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு படம் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு நல்லா ஏசி போட்டுட்டு கதை கேட்குன்னு சொல்லுவாங்க. கதை கேட்கும்போதே அந்த கதைக்கு அந்த ஜீவனுக்கு என்ன மனசுக்குள்ள சொல்ல வராருன்னே தெரியாமையே ஒரு 20 நிமிஷத்தில் கதை சொல்லி முடிக்கிறீங்களான்னு, 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்படி சொல்லி முடிக்க முடியும்? ஒரு கதையை 2 மணி நேரம் உட்காந்து ஒரு நடிகர் அதை கேட்கும்போது தான் அதனுடைய ஃபீலு ஒரு 30% கிடைக்கும். அதுக்கப்புறம் கேமராமேன் இருக்கார், ஒரு விஷுவல் அழகாக எடுக்கிறதுக்கு கதை கேட்கும்போது விஷுவல் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், மியூசிக் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு நாலேஜில் ஒரு நடிகராக இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும், இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம 10 கோடி சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கேட்காமையே எனக்கு 10 கோடி சம்பளம்னு சொன்னால் எத்தனை தயாரிப்பாளர்கள் படம் பண்ண முடியும்? அதனால்தான் நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுக்க வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்னைக்கு பல கடனில் இருக்காங்க. சிறு படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை உருவாக்கும்